வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன் டெட் லாங்குவேஜ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் டிஎன் டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள். இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? few seconds டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. முத்துலட்சுமி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். கு சு டு து பு ரு வல்லின உகரம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒலிக்கும் மாத்திரை அளவு. அரை மாத்திரை அளவா குறைந்து ஒலிக்கும். கொல்புலி இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. மண்ணழகு இச்சொல்லிற்கான புணர்ச்சி விதியை கண்டறிக. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த புணர்ச்சி விதி தான் இங்கே அப்ளை ஆகுது. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை. இந்த மாதிரி உம்னு வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அது எண்ணும்மை. வண்ணமும் சுண்ணமும் உம்முன்னு முடியுது இல்லையா, அப்படி முடிஞ்சுது வெளிப்படையாக தெரியுது அப்படின்னா அது எண்ணுமையில் வரும். இதே மறைந்து வருது, இரவு பகல்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இரவும் பகலும்னு வரணும், ஆனால் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது உண்மை தொகையில் வரும். இது ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. இது போல் கேள்வி வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பொருந்தாத இணையை தேர்க. சாவி வடசொல் இதுதான் பொருந்தாத இணை. பொருந்ததெல்லாம் பார்த்துக்கலாம். சன்னல்னா திசை சொல், வருடம் வடசொல், பண்டிகை திசை சொல். பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சா கந்தசாமி. தமிழ் படிக்கும்போது எல்லா டேர்மும் படிச்சுக்காங்க. அதில் யாரெல்லாம் அந்த பாடப்பகுதிக்கு ஆசிரியர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. இப்போ தொடர்ந்து 10th தமிழ் புக் கொஸ்டின்ஸ் போட்டுட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய டாபிக் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கேன். தேவைப்படுறாங்க இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஆர்பி டெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்த்துக்காங்க. ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது 2017, 2019 அந்த மாதிரி 2012 பேப்பர் கூட வித் ஆன்சரோடைய நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் டிஆர்பி டெட்டில் இருக்குது, போய் பார்த்துக்காங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். நிற்கின்றான் குறிப்பு வினைமுற்று, இதுதான் தவறானது. வாரல்னா வியங்கோல் வினைமுற்று, படித்தான் தெரிநிலை வினைமுற்று, எழுதுங்கள் ஏவல் வினைமுற்று, இதெல்லாம் சரியானது. பகைவரிடமிருந்து தன்னை காக்கும் கருவி எது? அறிவு. இது படிக்கலனாலுமே ஆன்சர் பண்ணிடலாம். அறிவு தான் கருவி நமக்கு. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கண்ணதாசன் யாருன்னா கவியரசு கண்ணதாசன். திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். தராசு என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் யார்?
பாரதியார். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே பாரதியாரோட தான். கோட்டோவியம் பிரிக்கவும். கோடு பிளஸ் ஓவியம். அமுதும் தேனும் என்னும் கவிதை நூலின் சொந்தக்காரர் யார்? சுரதா. சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன். சப்போஸ் இங்க ஆப்ஷன்ல சுரதான்னு கொடுத்தாலும் சரிதான். அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். அமுதும் தேனும் சுரதாவோட தான். சுப்பு ரத்தினதாசன். இவர் பாரதிதாசன் மேல இருக்கக்கூடிய பற்றால ராசகோபாலன் அப்படிங்கிற பெயரை மாத்தி சுரதான்னு வச்சுக்கிட்டாரு. சுப்பு ரத்தினதாசன். இவரோட தான் இந்த அமுதும் தேனும். திருமுறைகளுள் 7 மற்றும் 10ஆம் திருமுறை யாருடையது? ஏழாம் திருமுறை சுந்தரரோடது. 10ஆம் திருமுறை திருமூலர் இயற்றிய திருமந்திரம். இது அடிக்கடி கேட்பாங்க. திருமந்திரம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. திருமூலர். இது 10ஆம் திருமுறை. ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். புதுமை. தன்மை நவிர்ச்சி அணி என சுட்டப்படுவது எது? இயல்பு நவிர்ச்சி அணி. இது மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை இதுதான். பெரியன் இடை உகரம் ஈயாதல். மூதூர் ஆதினிடல். பைந்தமிழ் அடி அகரம் ஐயாதல். நெட்டிலை தன்னொற்றிடல். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மூதுரை. மூதுரை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையார் சொன்னதுதான் இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற வரிகள். ஆத்திசூடியுமே பார்த்தீங்கன்னா ஔவையாரோட தான். கொன்றை வேந்தன், நல்வழி இது எல்லாமே ஔவையாரோட தான். ஆனால் அவங்க எழுதின மூதுரையில தான் இந்த டேர்ம் வந்திருக்கு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. நேதாஜி மேலே மிகவும் பற்று கொண்டவர். அதனால் அவர் நடத்திய வார இதழுக்கு நேதாஜின்னு தான் அவர் பெயர் கொடுத்தாரு. பசும்பொன் முத்துராமலிங்கர் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவரை பற்றி கேள்வி நிறைய எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக கேட்டுட்ருக்காங்க. அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. பொங்கல் திருநாள் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல்னு கொண்டாடுறதா, அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இந்த பெயரில் கொண்டாடுறாங்க. இதுவுமே ஒவ்வொரு ஸ்டேட்டோட தான். இது புக்கில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது மகர சங்கராந்தி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர். அதுபோல் தமிழ் மொழிக்காக முதல்ல மாநாடு நடத்தியது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. இப்போ ரீசெண்டாக போட்ட 10th தமிழ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த பாக்ஸ் கொஸ்டினில் வரும். தமிழ் மொழிக்காக மாநாடு நடத்தியது மலேசியா. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். ஆசிரிய உரிச்சீர் என்பது? ஈரசைச்சீர். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என்று கும்மி அடிப்பவர் யார்?
பெருஞ்சித்திரனார். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கழை. கழைனா மூங்கில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர வகையில் வரும். நாளிகேரம், இரும்போந்து, கோழி இதெல்லாம். இல்லறத்தின் போது கல்விக்காக தலைவன் தலைவியை பிரியும் ஓதர் பிரிவுக்கான அதிகபட்ச கால எல்லை. 3 ஆண்டுகள். ஓமையை கூறி ஓமயத்தை பெற வைக்கும் அணி எது? பிரிது மொழிதல் அணி. இரட்டர மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை அணி. ரீசன்ட் வீடியோ 10th புக்கில் பார்த்தோம். ஸ்லேடை அணி வரும் இரட்டர மொழிதல் அணினா. 1914ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் யாவை? முதுமக்கள் தாழிகள் தான் கிடைச்சது. இது ஜென்ரலாகவே கேட்டுருவாங்க. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருள் என்னன்னே கேட்பாங்க. அது முதுமக்கள் தாழிகள். குழந்தை இலக்கியம் என்னும் நூலை படைத்தவர் யார்? வாணிதாசன். டக்குன்னு அழவல்லியப்பா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது. குழந்தை கவிஞர் தான் வந்து அழவல்லியப்பா. இவங்க கேட்டிருக்கிறது குழந்தை இலக்கியம் இன்னும் நூலை படைத்தவர் யாருன்னு. அப்போ வாணிதாசன். தவறான இணையை தெரிவு செய்க. இதில் தவறானது முரலும் புது வருவாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதான் முரலும் அப்படின்னா இந்த வண்டு கொடுக்குற சத்தம் இருக்கு இல்லையா? அது முரலும் வரும். அதுக்கப்புறம் மீன் வகை ஒன்று முரலும் வரும். மற்றதெல்லாம் இங்கே சரி. மட்டுனா அளவு, நோன்றல் பொருத்தல், வெறியி அஞ்சி. வான் சிறப்பின் பெருமை பற்றி கூறும் திருக்குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இதுதான் வான் சிறப்பின் பெருமை பற்றி திருவள்ளுவர் கூறக்கூடிய திருக்குறள். நீங்கள் மாமழை போட்டதும் மழை வந்து வானத்துலேருந்து தானே வருது அப்படின்னு இதை செக் பண்ணக்கூடாது. மாமழை போட்டதும் யாருடைய பாடல் வரிகள்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அவர்களோட பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் இது வராது. அப்புறம் இந்த மழைன்னு வர்றதுனால இதுவா அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து வான் சிறப்பில் 10 குறள் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு குறளாக வரக்கூடியது இது. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசிங்கிறது இந்த வான் சிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறள். ஸோ இதுதான் இதற்குரிய விடை. ஸோ இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து 10th புக் கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கோம். நடுவில் இது போல் டெஸ்ட் மாதிரி கொடுப்பேன். அட்டன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் ஆகலாம். டெட் பேப்பர்லையும் தமிழில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.